ஹாய் நண்பன் நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா ஹரிகிருஷ்ணன், லிசோ மோல், லாஸ்லியா நடிச்சு ரிலீஸ் ஆன ஜென்டில் உமன் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஹரியும் லிஜோவும் பார்த்தீங்கன்னா நியூ மேரிட் கப்பல். அவங்க குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. அதே நேரம் நம்ம லிஜோவும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப், காலையில் எழுந்திரிச்சு ஹஸ்பண்ட்க்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக செய்வாங்க. ஹரியும் அதே அளவுக்கு தான் ஒய்ஃப் மேலே நல்லாவே கேரிங்காக இருப்பாங்க. ஆனால் இது என்னவோ சாரோட ஒரு பக்கம் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பொண்ணை பார்த்துட்டா போதும் வலிஞ்சுக்கிட்டே ரூட் விட்டு பார்ப்பாரு, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. அதே நேரம் ஹரிஷ்க்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லியான ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கும். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு லிசோக்கு தெரிய வர அவங்க இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்றாங்கிறத விட எப்படி இதை டீல் பண்ணுறாங்கிறது தான் படத்தோட கதையே. படத்தில் நம்ம லிசோட நடிப்பு பார்த்தீங்கன்னா சான்சியில் ரொம்பவே நல்லா இருந்தது. பொண்ணுங்க சில பேர் என்னதான் படிச்சிருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருந்தாலுமே ஹஸ்பண்ட் முன்னாடி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டேன்னா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும், ஒரு நிம்மதி இருக்காதுன்னுட்டு நம்ம லிசோவும் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. வீட்டில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, பல்பே பீஸ் போயிட்டுனா கூட அதெல்லாம் சரி பார்க்க யாரையுமே தேட மாட்டாங்க. ஏன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நடிப்பு இந்த படத்துல நல்லாவே இருக்கு. அதே நேரம் ஒரு பொண்ணால அமைதியான அடக்கமான மனைவியாவும் இருக்க முடியும். அதே நேரம் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணிட்டேன்னா தட்டி கேட்கிற வெறித்தனமான பொண்ணாவும் மாற முடியும்னுட்டு அவங்க நடிப்பு அந்த படத்துல காட்டியிருக்க விதம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி ஹரியோட நடிப்பும் சரி, அவங்களோட உருவம் பாத்தீங்கன்னா என்னவோ ஒல்லியா தான் இருக்கும். அதுவும் அவங்களோட மொழி இருக்கே திருட்டு மொழி. அவங்களோட நடிப்பும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு நல்லாவே இருந்துச்சு. லாஸ்லியோட நடிப்பு இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு பங்கு. லாஸ்லியாவும் நம்ம லிசோவும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சந்திக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களோட நடிப்பை நல்லாவே வெளிப்படுத்தியிருப்பாங்க. என்னதான் இந்த படத்துல நிறைய கேரக்டர் இருந்தாலுமே இந்த படத்துல என்னவோ நம்ம ஹரி, லிஜோ, லாஸ்லியா அந்த 3 பேரை சுத்தி சுத்தி தான் இருக்கும். படத்துல நம்ம கோவிந்த் வசந்தா இசையில சாங்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பாராத திருப்பங்கள் நிறைஞ்ச படமா இந்த படத்தை நம்ம டைரக்டர் ஜோஷுவா சேதுராமன் சூப்பராகவே கதையை கொண்டு போயிருக்காங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் இந்த படத்தை பாருங்க. படம் எப்படி இருந்துன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.